வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ரைஸ் பீட்ரூட் கிச்சடி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு எவ்வளோ அளவு எடுத்திருக்கேனோ அதே அளவு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா 3 முறை கழுவிட்டு இது நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். டபுள் த அமௌண்ட் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ வந்து ஒரு அமௌண்ட்டு நம்ம ரைஸ் எடுத்தோம்னா எப்போவுமே நம்ம ஒரு குவான்டிட்டி ரைஸ் எடுத்தோம்னா 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்குவோம் இல்லையா. இங்கே வந்து நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். மூடி போட்டு விசில் வச்சு 6 விசில் விட்டுட்டேன். இப்போ நல்லா ரைஸ் குழைய வேகணும். அது வேகிற நேரத்துக்கு நான் வந்து ஒரு கடாயை மிதமான தீயில் காய வச்சு அதில் நெய், எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து சீரகம், சோம்பு, நம்ம அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக ஜாவித்ரி சேர்த்துருக்கேன். வத்தல் மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இத்தனையும் பொரிய விடணும். இங்கே வந்து பொடியை நான் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது எத்தனையும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். நல்லா பெரட்டி வதக்கி எடுக்கணும். அந்த பச்சை வடை இஞ்சி பூண்டுலேருந்து போகிற வரைக்கும் நல்லா கலந்து வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் அது இது சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் வந்து நம்ம பச்சை வாடை அடங்கந்தும் இந்த மசாலாவில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பீட்ரூட் வேகிறதுக்கு விடணும். 2 நிமிஷம் கூட ஆகுறதில்லை. ஏன்னா நான் பொடியை வந்து நம்ம பீட்ரூட் நறுக்கிருக்க தொட்டு ஒரு 2 மினிட்ஸில் பீட்ரூட் வெந்துருச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். பீட்ரூட் நல்லா வெந்ததும் ரைஸும் வெந்திருக்கும். அது ஒரு முறை குக்கர் திறந்து ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துடுங்க. இப்போ இந்த ரைஸை குழைய நல்லா வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட்டோட சேர்ந்து. இப்போ இந்த பீட்ரூட் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நான் அந்த ரைஸை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். இது பீட்ரூட் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஹரி பரின்ற ஒரு டே அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து நெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.